சரி அங்க போய் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். 2 hours later. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு நீ பாரு உனக்கு கீழே சீட் கொடுக்கல இங்க மேல தான் கொடுத்துருக்காங்க. சரி சரி கீழே போய் கொஞ்சோண்டு படுத்து பார்த்துட்டு அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. திங்கக்கிழமை திரும்ப பயனுண்ட. திங்கக்கிழமை யாராவது போவாங்களா? சரி திங்கக்கிழமை அடுத்த நாள் போறேன். அடுத்த திங்கக்கிழமை தான் போக முடியும். என்னடா நீ பேசாம இங்கேயே இருந்துரு கூட்டாபி. நீ வா வா, நீ வந்து இங்க பாத்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா இங்கேயே இருந்துக்கோனா. சரி சாப்பிட்டு வாங்க. நான் வந்துட்டு இருக்கேன். உண்மையாவே நீ வரலன்னு நான் அழுதுகிட்டு இருக்கேன். எங்கம்மா கூட்டாபி வரான்னு சொன்னீங்க, வரவே இல்லையே அப்படின்னு. நான் வீடியோ அவன் தானே ரொம்ப குஷியா இருக்கான். ஐயோ வரேன்னு சொல்லி ஜாலியா தானே இருப்பான். நான் கத்தாடி பிரான்ஸ் எங்க பேசி அங்கிட்டு இருக்கு. அந்த
சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாங்கடா இது இருந்தாலும்ல ஆமாடா. எங்க மச்சான் எங்க போனாரு? பிரியாணிமா உங்களை வந்து நான் டெக்ஸ்ட் பண்றேன் வாங்க. எதுக்கு யூரின் போனா ஒண்ணுக்கு மோஷன் போனா 2 கிலோன்னு சொல்றாங்கன்னு யாருக்கா தெரியுமா? தெரியலன்னா நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. யூரின் போனா ஒரே ஸ்ட்ரெச் ஆஃப் போயிடலாம், அது ஒண்ணுக்கு. மோஷன் போனா மினிமம் 2 பீஸ் ஆகுது போகணும், அதுதான் 2க்கு. எங்க வந்திருக்கோம்? சென்னை வெண்ணெய். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.